அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडरा कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. आप जो सहयोग दे रहे हैं उसके लिए मैं अत्यंत आभारी हूँ. आज का शीर्षक है कवि कृपा. इस कवि कृपा शीर्षक के अंतर्गत कविगण कृपा शीर्षक के अंतर्गत हम राष्ट्र कवि श्री मैथिली शरण गुप्ता जी के रचनाओं के बारे में आलोचना कर रहे हैं. आज उनकी कुछ और कृतियों के बारे में विचार करेंगे. प्रस्तुत पाठ्य पुस्तक में जो प्रवीण उत्तराद के लिए नियत है, प्रवीण उत्तरादुக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாடப்பகுதி போர்ஷன் அனுசரித்து அதன் பேரில் அந்த கவிஞர் ஸ்ரீ मैथिली शरण गुप्ता जी அவர்களுடைய இந்த படைப்பின் விளக்கத்தை பற்றி நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் இவருடைய கவிப்பரிச்சையை பார்த்திருக்கிறோம். ஆகவே கவிப்பரிச்சையை விட்டுவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். இந்த इस पाठ्य पुस्तक में जो भाव पक्ष है, नेक्स्ट पेज, भाव पक्ष और कला पक्ष, इसके बारे में हम जानकारी पा रहे हैं. इसमें इस पाठ्य पुस्तक में कवि की दो कविताएं दी गई हैं. एक तो सखी वे मुझसे कहकर जाते, दूसरा मातृभूमि. ठीक है, अब पहले सखी वे मुझसे कहकर जाते. प्रस्तुत कविता यशोधरा महाकाव्य का एक अंश है. यशोधरा என்ற காலத்தில் ஒரு பகுதியாகுது. सिद्धार्थ मुक्ति की खोज में निकल पड़े. सिद्धार्थ मुक्ति की खोज में मोक्ष தேடி புறப்பட்டார். इधर वियोगिनी यशोधरा दुखी है. தன்னுடைய கணவரை பிரிந்த यशोधरा வருந்துகிறாள். वो अपना दुख सखी से बांट लेती है. वो अपना दुख सखी से बांट लेती है. அவள் தன் துயரத்தை தன் தோழியிடம் ஷேர் பண்ணிக்கிறாள், பகிர்ந்து கொள்கிறாள். प्रस्तुत कविता में यशोधरा के मनोभावों का चित्रण हुआ है. இந்த கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியிலே யசோதராவுடைய உள்ளத்து உணர்வுகளை பற்றி இங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. यशोधरा कहती है, मेरे पति मानव मुक्ति के लिए चले गए. என்னுடைய கணவர் மனிதருக்கு விடுதலை தருகின்ற பாதையை அறிவதற்காக என்னை விட்டுவிட்டு போய்விட்டார். क्षत्रिय धर्म के अनुयायी हम छत्रानियाँ पति पुत्र का स्वयं युद्ध के लिए भेजा करती है. நாங்கள்லாம் சத்திரிய பெண்கள். எங்களுடைய குல வழக்கப்படி நாங்கள் எங்களுடைய கணவரையும் மகனையும் கூட போருக்காக அனுப்புவது வழக்கம். क्या சத்கர்ம करने में से मैं उन्हें रोकती. அப்படி இருக்கும்போது அவர் நல்ல காரியம் செய்ய போயிருக்கிறார், நான் அதை தடுப்பேனா? सत्कर्म करने से मैं उन्हें रोकती. जैसे जाए सिद्धि पाए वे सुख से, दुखी ना हो इस जन के दुख से. जाए और போட்டோம், சித்தி பாயே சுக் சே, அவர் சுகமாக நலமாக தான் கொண்ட கொள்கையிலே வெற்றி பெறட்டும், சித்தியை பெறட்டும், வெற்றி பெறட்டும். எங்களுடைய துன்பத்திற்காக அவர் வருந்த வேண்டாம், நாங்களே கஷ்டப்படுவோமே என்று நினைத்து அவர் வருந்த வேண்டாம், அவருடைய பாதையில் அவர் சென்று கொடுக்கட்டும். दुखी ना हो इस जन के दुख से, हम लोगों के दुख से वे न दुखी हो. उपालम बदलू मैं किस मुख से, मैं उनके बारे में शिकायत कैसे करूँ. உபாலம்னு ஷிகாயத், நான் அவரை பற்றி எப்படி குறை சொல்வது, நான் எந்த முகத்தோடு எந்த வாயை வைத்து அவருக்கு நான் குறை சொல்வது. ஆனால்
குறைக்கு பதிலாக இன்றைக்கு நான் அவரிடம் நிறைய காண்கின்றேன். आज अधिक वे बातें बातें मुझे पसंद आती हैं, मैं उसको चाहती हूँ. இன்று நான் அவரிடம் குறைபாடு எதுவுமே இல்லை. முன்பு விட இன்றைக்கு நான் அவரை அதிகமாக விரும்புகிறேன், நேசிக்கிறேன். ஆனால் ஒன்று என்ன, சகிவே முஸ்ஸே காக்கர் ஜாத்தே தோழியே, அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய்க்கலாமே, அதுவே எனக்கு மனக்குறையாக இருக்கிறது. इन पंक्तियों में नारी के जिस जागृत स्वाभिमान और आत्मगौरव की यश गंध आती है, वो महाकवि के अपने युग की देन है. இந்த வரிகளில் அந்த ஒரு பெண்ணினுடைய விழிப்பிடிச்சு கொண்ட தன்னம்பிக்கை, சுயமரியாதை, மேலும் சுய கௌரவம், இதை பற்றிய அதற்கான அந்த வாசனை வருகிறதா, அந்த வாசனை அவர் கொடுத்ததல்ல, கவிஞர் கொடுத்தது. அடுத்ததாக मातृभूमि. प्रस्तुत कविता में कवि मातृभूमि भारत की महिमा गाते हैं. இந்த கவிதையிலே கவிஞர் நம்முடைய தாய்நாடாகிய பாரத பூமியினுடைய பெருமையை பாடுகிறார், தாய் மண்ணின் புகழை பாடுகிறார். भारत अपनी संतानों की भूलों को क्षमा करने से वो क्षमामयी है. இந்திய மக்கள், ஏன் நாங்களாம் பாரத தாயுடைய குழந்தைகள், ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளை மன்னிப்பதிலே அவள் மன்னிப்பே உருவாக இருக்கிறாள். க்ஷமாமயிகை, மன்னிப்பே உருவாக இருக்கிறாள் பாரத தாய். ஏனென்றால் அவள் தன்னுடைய பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை மன்னிக்கிறாள். इसलिए वो क्षमामयी है. दुखों को दूर करने से वो தயாமயி है. நம் இந்திய மக்களுடைய துயரங்களை அவர் நீக்குவதால் அவர் இரக்கமே உருவானவர். ஒரு பக்கம் மன்னிப்பே உருவானவர், இன்னொரு பக்கம் இரக்கமே உருவானவர். ஏனென்றால் நம் துயரங்களை துடைப்பவள் அவளே. अमृत सा जल प्रदान करने से वो सुधामयी है. அமிர்தம் போன்ற நீரை வானத்திலிருந்து அவர் கொடுப்பதால் அவள் अमृतमे उर्वाण सुधामयी, अमृतमे उर्वाण, सुधा मीन्स अमृत, सुधामयी है. तो क्षमामयी है, दयामयी है और सुधामयी है. मन्निप्पे उरुवानवल, इरक्कमे उरुवानवल, मेरुम अमृतमे उरुवानवल. हमारी मातृभूमि प्रेममयी, तमिट्टुमल्ल अन्बे उरुवानवल, प्रेममयी, अन्बे उरुवानवल. वात्सल्यमयी, பாசமே உருவானவள், வாசலே பாசம், பாசமே உருவானவள், வடிவானவள். விஸ்வ பாலினி, உலகத்தை காப்பாற்றுகிறவள், உலகத்தை வளர்ப்பவள். அவர் துக்க ஹந்திரி है, துக்கோ தூர் करने वाली है. துயரங்களை துடைப்பவள், துயரங்களை அழிப்பவள். ஹந்திரினா கொல்லப்படுறோம்னு சொன்னோம், துயரங்களை கொல்பவள், துயரங்களை களைபவள். जैसे क्षमामयी तू दयामयी है, क्षेममयी है. तू दयामयी है, क्षमामयी है, क्षेममयी. क्षेमना கிறிஸ்து நலமாக கேட்பாங்க, இப்போ நலமாக கேட்குறாங்க. அந்த காலத்தில் சேமாக இருக்குங்களா சொல்லுவார். எங்கள் தாத்தா எழுதுவார், சிங்கப்பூருக்கு கடந்து கொடுவார். உபயக்ஷேமம் உபரி, மகாராஜா ராஜஸ்ரீ மகள் மருமகள் பேர பிள்ளைகளுக்கு தாத்தா எழுதி கொண்டது உபயக்ஷேமம் உபரி என்று எழுதுவார். அதான் க்ஷேமம் என்றால் சான்ஸ்கிரிட் நலம். அப்போது நலமே வடிவானவள், நலம் தருபவள், மன்னிப்பை தருபவள், இரக்கத்தை தருபவள். சுதாமயி, அமிர்தமே உருவானவள், வடிவானவள். வாத்சல்யமயி, பாசமே உருவானவள். तो प्रेममयी है, अनबे वडिवानवள், अनबे उरुवानवள், प्रेममयी है. விபவசாலினி, விபவிஸ்வ பாலினி. விபவசாலினி, வாழ்வை தருபவள், ஒழுக்கத்தை தருபவள். விபவசாலினி, சுகன வாழ்வை, சுகமான வாழ்வை தருபவள். விஸ்வ பாலினி, சுகமான வாழ்வை தந்து உலகத்தை காப்பவள். விஸ்வ பாலினி, உலகத்தை வளர்ப்பவள், காப்பவள். துக்க ஹந்திரியை, நம் பேருக்கெல்லாம் அழிப்பவள், அழிப்பவள், கொல்பவள்.
दुख हंत्री है। क्षमामयी तो दयामयी है, प्रेममयी है। सुधामयी वात्सल्यमयी तो प्रेममयी है। विभवशालिनी विश्वपालिनी दुख हंत्री है। उक्त पंक्तियों में गुप्ता जी मातृभूमि को माँ मानकर मातृभूमि की महिमा गाते हैं। तानाट्टை தாய் என்று கண்டுகொண்டு அவர் தாய்நாட்டுடைய பெருமையை பாடுகிறார். कलापक्ष रस योजना आपकी रचना सखी वे मुझसे कहकर जाते, इसमें वियोग श्रृंगार रस है। संयोग श्रृंगार वियोग श्रृंगार, इसमें वियोग श्रृंगार रस है। मातृभूमि में हमारे भारत देश की महिमा के वर्णन में अद्भुत रस का प्रयोग हुआ है. இந்த மாத்ருவி என்ற கவிதையிலிருந்து நம்முடைய பாரநாத் தாயினுடைய பெருமையை பற்றி சொல்கின்ற பொழுது அங்கே அற்புத சுவை அத்புத் ரஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யசோதரனுடைய பெருமையை பற்றி சொல்லும்போது வியோக சிருங்காரம், பாரதனுடைய பெருமையை பாடுற பொழுது அத்புத் ரஸ் அற்புத சுவை. चंद योजना चौपाई चौपाई है. अलंकार योजना उपमा प्रतीक अनुप्रास पुनरुक्ति प्रकाश रिपीटेशन. प्रतीकना அது எல்லாமே தயாமயி பிரேமமயி சுதாமயிலாம் பிரतीक தான், சிம்பாலிக் ஸ்டைலா. उपमा प्रतीक अनुप्रास पुनरुक्ति प्रकाश रिपीटेशन. भाषा शैली, भाषा कड़ी बोली है, शैली अच्छी है, भाषा में प्रवाह है. लैंग्वेज வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, எங்கேயுமே இதாக ब्रेक ஆகலை, प्रवाह है. बोलचाल की शैली अपनाई गई है. கம்ப்ளீட்டாக வந்து என்ன என்றால் क्योंकि அவள் தன் தொழிலிடம் சொல்கிறாள் அல்லவா, அவை வந்து बोलचाल की शैली அதாவது கான்வர்சேஷன் स्टाइल ये மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. निष्कर्ष इस प्रकार प्रस्तुत दोनों कविताएं सभी दृष्टियों में सफल साबित हुई हैं. இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு கவிதைகள் வந்து உண்மையிலேயே வந்து எல்லா பார்வையும் பார்த்தால் ஒரு வெற்றிகரமான கவிதையாகவே வந்துள்ளது. और अगला क्या है, उनके कुछ सबसे व्याख्या है देखिए. पहली कविता है सखी वे मुझसे कहकर जाते, उनसे एक सपस्व व्याख्या. सखी वे मुझसे कहकर जाते, कवि मैत्री शरण गुप्त. मुझको उन्होंने बहुत माना, फिर भी क्या पूरा पहचाना. என்னை அவர் மிகவும் மதிக்கிறார், मेरा आदर करते हैं, सत्कार करते हैं, लेकिन उन्होंने मेरे बारे में पूर्ण रूप से जानकारी उनकी नहीं है. என்னைக்கு முழுமையாக இன்னும் அவர் அறியவில்லை. मैंने मुख्य उसी को जाना जो वे मन में लाते. वे क्या जो सोचते हैं उसी को मैं अपना मुख्य बात मानती हूँ. அவர் என்ன நினைக்கிறாரோ அதே எனக்கு முக்கியமான பொருளாக நான் கருதுகின்றேன். ஆனாலும் फिर भी सखी वे मुझसे कहकर जाते तो कितना अच्छा होता. அவர் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும், நான் அவரை தடுப்பேனா. संदर्भ प्रस्तुत पद्यांश राष्ट्र कवि श्री मैत्री शरण गुप्त कृत सखी वे मुझसे कहकर जाते शीर्षक पद्य से अवतरित है. இந்த வரிகள் தேசிய கவிஞர் ஸ்ரீ मैत्री शरण गुप्त जी அவர்கள் இயற்றிய सखी वे मुझसे कहकर जाते என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रस्तुत पद्य यशोधरा काव्य का एक अंश है. இந்த கவிதை இவருடைய புகழ்பெற்ற காவியமாகிய यशोधरा काव्यத்தின் ஒரு பகுதியாகும், பாற்றாகும். पति वियोगिनी यशोधरा की मनोदशा का सुंदर चित्रण है. கணவரை பிரிந்து பாடுகின்ற யசோதராவுடைய உள்ளத்து உணர்வுகளை பற்றிய மிக உயிரோட்டமுள்ள அழகான படைப்பாகும். ये अपना टुकड़ा अपने सखी से सुनाती है. அவள் தன் துயர கதையை தன்னுடைய தோழியிடம் சொல்கிறாள். कवि परिचय. श्री मैत्री शरण गुप्त जी का जन्म 3 अगस्त 1886 को हुआ. இவர் 1956 ஆண்டு
ஆகஸ்ட் 3ஆம் நாள் பிறந்தார். சஃபல் ராஷ்ட்ரிய கவியை இவர் வெற்றிகரமான தேசிய கவிஞர் ஆவார். हिंदी साहित्य के लिए आप एक अनुपम निधि हैं. हिंदी இலக்கியத்துக்கு ஒரு ஈடு இணையற்ற ஒரு செல்வம் ஆவார். शब्दार्थ पाश्चात्य पहचाना समझ लिया यानी पुरुष गुंडार. व्याख्या यशोधरा कहती है, यशोधरा सुलगराल, मेरे पति ने मुझे बहुत माना, मेरे पति मेरा बहुत मान करते हैं. என் கணவர் என்னை மிகவும் மதிக்கிறார், நேசிக்கிறார். परंतु उन्होंने मुझे सही ढंग से नहीं पहचाना. ஆனாலும் அவர் என்னை சரியான முறையிலே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. इसलिए वे मुझसे बिना कहे चले गए. ஆகையால் தான் அவர் என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டார். बिना कहे चले गए. फिर भी उन्हीं को बहुत श्रेष्ठ मानती हूँ. இருந்தாலும் நான் அவரை மிக உயர்ந்த மனிதராக, द ग्रेट पर्सनाக, द ग्रेट मैनाக அவரை கருதுகின்றேன். मैं तो उन्हें अपना सर्वस्व मानती हूँ. எனக்கு அனைத்தும் அவர்தான். எவர்திங், எனக்கு அனைத்தும் அவர்தான். वे मुझको इसको समझ नहीं पाए. அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய உள்ளத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. इसलिए वे बिना कहे चले गए. என்னை புரிந்து கொள்ள காரணத்தால் அவர் என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று போய்விட்டார். वे मुझसे कहकर जाते तो अच्छा होता. என்னிடம் அவர் சொல்லிவிட்டு போயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். विशेष विरहिणी यशोधरा की मनोदशा का सुंदर चित्रण है. பிரிவாற்றமின் காரணமாக வருதுகிற யசோதரனுடைய மனநிலை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. छंद चौपाई, रस, वियोग, श्रृंगार, अलंकार, अनुप्रास. एक और कविता है मातृभूमि. उस मातृभूमि से एक सप्तमी व्याख्या. कविता मातृभूमि, कवि मैत्री शरण गुप्त. सुरभित सुंदर सुखद सुमन तुझ पर गिरते हैं. भांति भांति के सरस सुधोमय फल मिलते हैं. मातृभूमि तेरे अंदर और उनले हमारे लिए நமக்கு சுரபித்த சுந்தர் சுகத் சுமன் तुझ पर गिरते. உன்னுடைய வயல்களிலே, தோட்டங்களிலே, பூங்காக்களிலே சுரபித்த மனம் வீசுகிற, சுகந்தித்து மனம் வீசுகிற, சுந்தர் அழகான, சுகது சுகம் தருகிற, சுமன் பூக்கள் மலர்கின்றன. सुरभित सुंदर सुखद सुमन तुझ पर खिलते हैं. भांति भांति के सरल सुधोमय फल मिलते हैं. விதவிதமான பலவிதமான எளிமையான அமிர்தம் போன்ற பழங்கள் கிடைக்கின்றன. பாந்தி பாந்திகா தர தரக்கே. விதவிதமான பலவிதமான சரல் எளிமையான சுதோமய அமிர்தம் நிரம்பிய, சுதோமய அமுதம் நிரம்பிய பல் பழங்கள் கில்தேஹே மலர்கின்றன. औषधियाँ हैं प्राप्त एक से एक निराली. இங்கே ஏக் से एक निराली, ஒன்றை விட ஒன்று மிக சிறந்த உயர்வான, யூனிக், மிக சிறப்பான, அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத, அதாவது இணையில்லாத, அதுக்கு கம்பேர் பண்ண முடியாத அன்கம்பேரபிள் மெடிசன்ஸ், ஔஷதியா மெடிசன்ஸு விளைவிக்கிறார் இங்கே கிடைக்கின்றன. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத, ஒப்பிட முடியாத, இணையற்ற தன்மை கொண்ட, குணம் கொண்ட மருந்துகள் இங்கே கிடைக்கின்றன உன்னுடைய மடியிலே. खाने शोभित कहीं
धातु वर रत्नों वाली धातु உலோகம் உலோகங்கள் இங்கே அதாவது வைரம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் சொல்லப்படுகிற அத்தனை உலோகப் பொருட்களும் இங்கே கிடைக்கின்றன. அந்த சுரங்கள் நிறைய கான சுரங்கங்கள் மைன்ஸ் ரத்தினம் வைரம் தங்கம் இரும்பு வெள்ளி இவர்கள் கிடைக்கின்ற சுரங்கங்கள் மைன்ஸு இங்கே நிறைய இருக்கின்றன. அழகை தருகின்றன. ஷோபித் நைனா அழகு தாத்துனா மெட்டல் वो जो आवश्यक होते हमें இதெல்லாம் எங்களுக்கு மிக மிக தேவையானவை அவசியமானவை. மில்தே சபி பதார்த்தை இன்னும் நமக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கின்றன. இங்கே கிடைக்காத பழமோ இங்கே கிடைக்காத உணவோ கிடைக்காத தானியமோ கிடைக்காத மருந்தோ எதுவுமே இல்லை எனலாம். ஏ மாத்திருபூமி தாய்நாடே தாய்மண்ணே வசுதா இந்த பூமி யஷ் தரா இந்த மண் இந்த மண் தேரே நாம் யதார்த்தே உன்னுடைய பெயரை வசுதானா வசுந்தரா பொன்மலை பூமியில் சொல்கிறோமே அதற்கு பொருத்தமாக இருக்கிறது. யதார்த்த உண்மையானதான். பாரத பூமி பழம்பெரும் பூமி. நீர் அதற்கு புகழ்வர் நினைவகற்ற பாரதியார் பாடுவார். ஆக பாரத பூமி பொன்முலை பூமி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு உரிய அர்த்தம் இல்லாமல் இல்லை. संदर्भ प्रस्तुत पद्यांश राष्ट्र कवि श्री मैथिली शरण गुप्त कृत मातृभूमि शीर्षक पद्य से अवतरित है. இந்த கவிதை வரிகள் தேசிய கவிஞர் குப்தஜி அவர்கள் இயற்றிய மாத்ருபூமி என்ற பாடத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. பிரஸ்துத் பத்யமே கவி हमारी मातृभूमि भारत की महिमा गाते हैं. நம்முடைய தாய்நாடாகிய பாரத நாட்டுடைய பெருமையை பாடுகிறார். ये पद्य प्रबंध से संस्कृत प्रबंध काव्य संस्कृत கொடுக்கிறது. कवि परिचय पहले दिया गया है से पढ़ लें. शब्दार्थ सुरभित सुंदर सुगंधित भांति भांति के तरह तरह के விதவிதமான பலவிதமான निराली अनुपम ஈடு இணையற்ற औषधियाँ जड़ी बूटियाँ மருந்துகள் மூலிகைகள் மருந்துகள் धातु सोना चांदी आदि तंगम वेली आदि. व्याख्या कवि मातृभूमि भारत की महिमा गाते हैं. महिमा பொருந்திய பாரத நாட்டுடைய பெருமையை பாடுகிறார். वे कहते हैं हमारी मातृभूमि प्राकृतिक संपत्ति से भरपूर है. நமது தாய்நாடு இயற்கை வளங்கள் நிரம்பியது இயற்கை சொத்தினால் நிரம்பியது. इसकी गोदी में सुंदर फूल स्वादिष्ट फल महिमामयी औषधियाँ अनमोल रत्न सोना चांदी आदि धातु पदार्थ औषधि दाता आदि मिलते हैं. आवश्यक अन्न आदि पदार्थ भी मिलते हैं. और ये भारत यात्रियों को सुखमय बनाते हैं. इसी प्रकार हमारी स्मरणीय आवश्यक अनाज आदि पदार्थ भी हमें इसी कारण हमारी मातृभूमि वसुंधरा சஷ்டி ஷாமலா ககலாத்தியே. இங்கே நமக்கு வேண்டிய அநேக விதமான மருந்துகள் தானியங்கள் பழங்கள் பூக்கள் உலோகங்கள் வைரம் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் மற்ற தானியம் போன்ற அனைத்து பொருட்களும் கிடைப்பதால் இதற்கு தன்னுடைய பெயருக்கு இந்த பெயர் என்ன பொன்விளை பூமி என்பது பெயராகும். அந்த பெயரை இது
அர்த்தம் உள்ளதாக பொருள் உள்ளதாக ஆக்கி கொண்டிருக்கிறது. विशेष भारत देश की महिमा सचमुच अवर्णनीय है, वर्णन के अपार वर्णन के बाहर है. भारत देश की महिमा இந்தியாவுடைய பெருமை உண்மையிலேயே வந்து வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. சந்து चौपाई, रस अद्भुत रस अद्भुत चुवई, अलंकार अनुप्रास प्रतीक पुनरुक्ति दीपसा भावसाम्य कंपैरिजन तुलना. सरस तामरस गर्भ विवाह पर नाच रही तरुषिका मनोहर, चिड़का जीवन हरियाली पर मंगल कुमकुम सारा. जयशंकर प्रसाद. सच्चे श्यामला मातरम वंदे मातरम. श्री बंकिम चंद्र चटर्जी. सरस तामरस गर्भ विवाह पर, यहाँ की भारत भूमि के अंदर सरस तामरस, तामरस मतलब धातु संपत्ति, அதாவது உலோக சொத்து. சரஸ் இனிமையான, மக்கள் விரும்புகிற, மக்கள் ஆசைப்படுகின்ற, மக்களை கவர்கின்ற, மக்களை கவர்ந்து இழுக்கின்ற வைரம், தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய பொருட்கள் இந்த பூமிக்குள்ளே ஒளிந்துக்கின்றன. கர்ப்பனா பூமி வயிற்றுக்குள்ளே, பூமி வயிற்றுக்குள்ளே ஒளிந்துக்கின்றன. அதனாலே அந்த பூமிக்கு மேலே முளைத்திருக்கின்ற மரங்கள் தன்னோட வேறு கழியிலே வந்து இத்தனை செல்வங்கள் இருப்பதனால அது என்ன பண்ணுதாம்மா, ஆடுதாம்மா, டான்ஸ் ஆடுதாம்மா. நான் பணம் வந்தால் இது பண்ணணும் இல்லையா, கையில் பணம் இருந்தாக்கா ஆட்ட வரும். நாளைக்கு பண்டிகை ஆடுவோம் இல்லையா, நாளைக்கு இது நியூ இயர் ஆடுவோம் இல்லையா, பாடுவோம் இல்லையா. ये नाचते हैं, क्यों नाचते हैं, क्यों नाचते हैं. यहाँ पर धरती के नीचे सोना है, हीरा है, धातु है, चांदी है, सब कुछ है. इसलिए वो क्या करती हैं, नाचती हैं. नाच रही तरुषिका मनोहर, पेड़ों के ऊपरी बाग नाचती हैं. पेड़ों के ऊपरी बाग नाचते हैं. मरतुड़ी मेर पगुदिகள் நாட்டியமாகின்றன. चिटका जीवन हरियाली पर मंगल कुमकुम सारा. एक लोगों को क्या देते हैं, हरियाली, हरियाली देते हैं, हरियाली ग्रीनरी. लोगों को हरियाली देते हैं. हरियाली देकर मंगल कुमकुम सारा चिटकाते हैं. जयशंकर प्रसाद ने यहाँ ये जो पद्यांश है ना, जयशंकर प्रसाद के प्रसिद्ध नाटक चंद्रगुप्त से अवतरित है. चंद्रगुप्त नाटक में ग्रीक का, यूनान का भाषा सिकंदर के सेनापति सेल्यूकस हैं. वो सेल्यूकस की बेटी कार्नेलिया इंडिया भारत आई हुई है. वो अलेक्जेंडर के साथ, सिकंदर के साथ, अपने पिताजी के साथ यहाँ आई थी. यहाँ पर वो छावनी में आराम कर रही है. रात का समय है. वो बाहर आके देखती है. पूर्णिमा का दिन है. प्राकृतिक सुंदरता देखकर वो मनमोहित होती है. तो वो गाती है, भारत की महिमा कार्नेलिया गाती है. इस प्रकार जयशंकर जी ने इस पद्य को हमें दिया है. सरस तामरस गर्भ विवाह पर नाच रही तरुषिका मनोहर, चिटका जीवन हरियाली पर मंगल कुमकुम सारा. जयशंकर प्रसाद. பாரத நாட்டினுடைய பெருமையை ஒரு கிரேக்க பெண் கன்னியை பாடுவதாக ஜெயசங்கர் பிரசாத் அமைத்திருக்கிறார். இது வந்து ஜெயசங்கர் பிரசாத் அவர்கள் இயற்றிய சந்திரகுப்த நாடகத்திலே வருகிறது. அலெக்சாண்டரோடு வந்த அவருடைய கேப்டன் தளபதியாகிய செல்யூக்கஸ் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளையும் அழைத்து வருகிறார். அவள் பேர் கார்னேலியா. அவள் இங்கே அந்த இந்தியாவுடைய அந்த சிறுநீர் வயலில் வந்து முகாமிட்டிருக்கிறார். இரவு நேரம், அன்றைக்கு பௌர்ணமி இரவு. வெளியே வந்து இயற்கை அழகை பார்க்கிறாள். இயற்கை அழகை ரசிக்கின்ற பொழுது அதை கண்டு மகிழ்ந்து அவள் பாரத நாட்டின் பெருமையை பாடுவதாக இங்கே பாடுகிறார். सरस तामरस गर्भ विवाह पर नाच रही तरुषिका मनोहर, तरुषिका मनोहर, चिटका जीवन हरियाली पर मंगल कुमकुम सारा. जयशंकर प्रसाद. सच्चे श्यामला मातरम.
मंत्री श्री बंकिम चंद्र चटर्जी जी। यहाँ पर भारत की महिमा कवि ने गाया है और इसको हमने इसका रसास्वादन किया है। इसी प्रकार अनेक कविताएँ हैं और अगले कल के जो कार्यक्रम में और कुछ कविताओं के साथ मैं आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए धन्यवाद सहित आपसे विदा लेता हूँ। आप सुंदरराजन नाले निगழ்ச்சியிலே அடுத்த ஒரு தலைப்புடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன்। நன்றி, வணக்கம், हार्दिक धन्यवाद, जय हिंद।